Hey buddies, welcome to Python for Toddler series. So previous video la nama enna program paathom appadina ஒரு date nama kuduthom appadina and date valid ah illaiyanangradha Python code use panni nama eppadi check pandrathu appadina nama paathom. So previous video paakama yaradhu straight ah indha video paathitirukkinga appadina so please neenga andha video poi paathittu vaanga so that nama further paakakuriya concepts ellame ungalku innum better ah puriyum. ஓகே இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தான் கோட் யூஸ் பண்ணி எப்படி செகண்ட் லார்ஜஸ்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஜூபிட்டர் நோட் புக் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. லிஸ்ட்டில் நம்மக்கிட்ட கொஞ்சம் நம்பர்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா 10, 60, அதுக்கப்புறமேட்டு 20, 80, அதுக்கப்புறமேட்டு 95, அதுக்கப்புறமேட்டு 100. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டில் நம்மக்கிட்ட நம்பர் இருக்குது அப்படின்னா லார்ஜஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்க சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த லிஸ்ட்லேயே எது லார்ஜஸ்ட் நம்பரோ அதுதான் நம்மளுக்கு அவுட்புட்டாக பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதில் லார்ஜஸ்ட் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 தான் இருக்கிறதுலே நம்மளுக்கு வந்து லார்ஜஸ்டான நம்பர். ஸோ இதை நாம் ரன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன அவுட்புட் வரணும் அப்படின்னா 100 தான் உங்களோட லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு நம்மளுக்கு வந்து அவுட்புட் வரணும். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி நாம் எடுத்துகிட்டு வருது அப்படின்ட்டு உங்களுக்கு லாஜிக் ரொம்பவே கிளியராக தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் நம்ம முன்னாடி தியரிட்டிக்கல் வீடியோஸ் பார்க்கும்போதே இதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்குனுங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இதை வந்து நாம் 2 மெத்தடில் நாம் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா அதை வந்துட்டு சார்ட் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த நம்பர்ஸை நம்ம வந்துட்டு அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் நம்மளுக்கு வந்து அரேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ வந்துட்டு 10, 20, அதுக்கப்புறம் 60, அதுக்கப்புறமேட்டு 80, அதுக்கப்புறமேட்டு 95, அதுக்கப்புறமேட்டு 100 அப்படின்ட்டு வரும். ஸோ இதில் லாஸ்ட் வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு லார்ஜஸ்ட் நம்பர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ இதுவே செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா மேக்ஸ் அங்கே ஒரு மெத்தட் இருக்குனுங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ அந்த மேக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி கூட நம்ம லார்ஜஸ்ட் நம்பர் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த 2 மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து லார்ஜஸ்ட் நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு அதில் செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் இதே லிஸ்ட் இருக்குது அப்படின்னா இதில் செகண்டாக இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் நம்பர் எதுன்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 100 தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் நம்பர் நம்மளுக்கு தெரியும். ஸோ 100க்கு அடுத்து எந்த நம்பர் பெருசாக இருக்குனுங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ வந்து 95 இருக்கு இல்லையா. ஸோ உங்களோட 95 தான் செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து அவுட்புட் வரணும். ஸோ இப்போ இந்த கான்செப்டை நாம் எப்படி கோட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ எப்பயுமே நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இதுக்குமே நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன தருவோம் அப்படின்னா கம்ப்யூட்டர்கிட்ட நம்ம வந்துட்டு ஒரு லிஸ்ட் வந்து நம்ம பாஸ் பண்ணிடுவோம். ஸோ லிஸ்ட் பாஸ் பண்ணிவிட்டு அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய ஒரு நம்பரை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிவிட்டு இஸ் தி செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து வரணும். ஓகே இப்போ இந்த கோடை நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே இப்போ இந்த கோடு வந்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது இந்த கோடில் நம்மளுக்கு என்ன அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் நம்பர் என்னவோ அது வந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ இதுதான் கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்துருந்தோம். ஸோ இந்த கோடில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட் வந்து நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய பெரிய நம்பர் அதாவது லார்ஜஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் சொன்ன அந்த ஒரு மெத்தட் மேக்ஸ்னு யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட். ஸோ மேக்ஸ்ங்கிற மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த லிஸ்ட்லேயே இருக்கக்கூடிய பெரிய வேல்யூவை நம்மளுக்கு வந்துட்டு அது வந்து கண்டுபிடிச்சி சொல்லும். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் மேக்ஸ் ஆஃப் லிஸ்ட் வேல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ மேக்ஸ்ங்கிற மெத்தடுக்குள்ளே நம்ம வந்துட்டு அந்த வேரியபிளை வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வேரியபிள் இருக்கக்கூடிய கண்டென்ட்டில் எது வந்துட்டு மேக்ஸிமம் வேல்யூன்னு பார்க்கும். ஸோ இருக்கிறதுல எது மேக்ஸிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 40 தான் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ இது வந்து 40ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மேக்ஸ் ஆஃப் லிஸ்ட் வேல்ங்கிற மெத்தட் யூஸ் பண்ணும்போது 40ங்கிற அவுட்புட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை நம்ம பிரிண்ட்டில் கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நாம் வந்துட்டு ஒரு லிஸ்ட்லேருந்து மேக்ஸிமமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பரை வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ நம்ம டாஸ்க் வந்துட்டு செகண்ட் மேக்ஸிமம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கோடை நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் என்ன வந்திருக்கு அப்படின்னா தி செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் ஆஃப் தி லிஸ்ட் இஸ் 30 அப்படின்ட்டு வந்திருக்கு. அதாவது நீங்கள் கொடுத்துருக்கிற லிஸ்ட்டில் செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் வந்து 30 அப்படின்ட்டு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இந்த அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சேம் அதே மாதிரி லிஸ்ட் அண்டர்ஸ்கோர் VIL அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நான் வந்து ஒரு நம்பர்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னா 20, 30, 40, 25 and 10 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ செகண்ட் லைன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா லிஸ்ட் அண்டர்ஸ்கோர் வேல்யூ டாட் சார்ட் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதாவது அந்த வேரியபிளை நம்ம வந்துட்டு சார்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல இந்த சார்ட் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா நாம் இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்துட்டு ஒரு ஆர்டரே இல்லாமல் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இதை என்ன பண்ணும் அப்படின்னா இதை வந்துட்டு ஒரு அசெண்டிங் ஆர்டரில் நம்மளுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற நம்பர்ஸ் வந்துட்டு 20, 30, 40, அதுக்கப்புறம் 25, அதுக்கப்புறமேட்டு 10. ஸோ இதை வந்து அசெண்டிங் ஆர்டரில் மாற்றும். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் மாற்றும்போது ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த 10 வந்துடும்.
அதுக்கப்புறம் செகண்ட் வந்து இந்த 20. ஸோ 20க்கு அடுத்து பெரிய நம்பர் வந்துட்டு இந்த 25. 25க்கு அடுத்து பெரிய நம்பர் வந்து 30. 30க்கு அடுத்து பெரிய நம்பர் வந்துட்டு 40. ஸோ இந்த எல்லா நம்பர்ஸுமே நம்மளுக்கு வந்து சார்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இந்த சார்ட் நம்ம தரும்போது அந்த இடத்துல இந்த ஆர்டர் தான் பெர்ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் தி செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் ஆஃப் தி லிஸ்ட் இஸ் அப்படின்ற ஒரு லைனை பிரிண்ட் பண்ணிவிட்டு லிஸ்ட் அண்டர்ஸ்கோர் வேல், அதாவது வேரியபிளோட பேர் கொடுத்துட்டு நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம் அப்படின்னா -2 அப்படின்ட்டு வேல்யூ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆர்டரில் எது வந்து -2ங்கிற லொக்கேஷனில் இருக்கோ அந்த வேல்யூ தான் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி லிஸ்ட் பற்றின கான்செப்ட் பார்க்கும்போது ஸ்லைசிங் அண்ட் டைசிங் கான்செப்ட் பார்க்கும்போது எப்படி அதோட இண்டெக்ஸிங், அதாவது லிஸ்ட்டில் என்ன மாதிரி நம்பர்ஸ் போய் சேவ் ஆகும், அதுக்கு என்ன மாதிரி இந்த நம்பரிங்ஸ் இருக்கும்ங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இந்த இடத்துல லிஸ்ட்டோட நம்பரிங்ஸ்லையும் இல்லை இண்டெக்ஸிங்கில் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நம்ம முன்னாடி போட்டிருக்க தியரிட்டிக்கல் வீடியோஸ் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது நம்மக்கிட்ட என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா சார்ட் பண்ணதுக்கப்புறம் 10, 20, 25, 30, அதுக்கப்புறம் 40. ஸோ இப்போது இதுக்கு வந்து இண்டெக்ஸிங் வந்து பண்ணலாம். ஸோ இண்டெக்ஸிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது இண்டெக்ஸிங் எப்படி இருக்கும் அப்படின்னா 0, 1, 2, 3, அதுக்கப்புறமேட்டு 4. ஸோ இண்டெக்ஸிங் லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி இண்டெக்ஸிங் இருக்கும். ஸோ நம்ம ரைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன இருக்கும் அப்படின்னா -1, -2, -3, -4, -5 அண்ட் ஸோ ஆன். ஸோ இதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு இண்டெக்ஸிங் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம முன்னாடியே டீட்டெயிலாக நம்ம வந்து தியரிட்டிக்கல் வீடியோஸில் பார்த்துருந்தோம். ஸோ இப்போது ஒரு நம்பர்ஸ் நம்மளுக்கு அசனிங் ஆர்டரில் கிடச்சதுக்கு அப்புறமேட்டு செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் தானே கண்டிப்பாக செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பராக இருக்கும். ஸோ இப்போ லாஸ்ட் நம்பரோட லொக்கேஷன் வந்துட்டு -1 அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் வேணும் அப்படின்னா -2ன்னு அதுக்கு அதோட லொக்கேஷன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நம்பர் வந்துட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துட்டு செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பராக தானே வந்து நம்மளுக்கு இருக்க முடியும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல நம்ம வந்து -2ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரலாம், ஏன் பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் தர முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் இந்த இடத்துல நம்மளால் கண்டிப்பாக தர முடியாது. எதனால அப்படின்னா நம்பர் வந்துட்டு எத்தனை நம்பர் இருக்குனுங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்கேன், பட் எப்பயுமே என்னோட லிஸ்ட்டில் 5 நம்பர் தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா. அதனால நம்மளுக்கு வந்துட்டு லாஸ்ட் பிஃபோர் எலமெண்ட், இப்போ சப்போஸ் 0லேருந்து 4 வரைக்கும் அப்படின்னா லாஸ்ட்டுக்கு பிஃபோர் 3 இருக்குது நம்மளால சொல்ல முடியும். ஸோ இதுவே நம்மளுக்கு எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னே தெரியாமல் இருக்கும் ஒரு இடத்துல லாஸ்ட்டுக்கு முன்னாடி நம்பர் நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா. அதனால இந்த இடத்துல நம்மளால் பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் தர முடியாது, நெகட்டிவ் இண்டெக்ஸிங் தான் நம்மளால் தர முடியும். எதனால் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் தர முடியுது அப்படின்னா ஸோ லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் எவ்வளோ பெருசாக இருந்தாலுமே அதோட லாஸ்ட் வேல்யூ வந்துட்டு -1 தான் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்பர் வேணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த -2 வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதுவே இந்த இடத்துல லார்ஜஸ்ட் நம்பர் கேட்காம நம்மக்கிட்ட வந்துட்டு செகண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி கூட காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ செகண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் தானே கேட்குறாங்க, அப்போ ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து 10ன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ செகண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர்னா கண்டிப்பாக அது ஃபஸ்ட்டு லொக்கேஷனில் தானே இருக்கும். ஸோ அப்போ இந்த -2ங்கிறத எடுத்துகிட்டு 1ன்னு கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள் நம்மளுக்கு 20ங்கிற அவுட்புட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த கோட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு நெகட்டிவ் இண்டெக்ஸிங் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன அப்படின்ட்டு கேட்டாங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நம்மளோட பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 கான்செப்ட் தான் நம்ம வந்துட்டு இந்த கோட் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சிருக்கோம். ஸோ இதுதான் நாம் செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெத்தட். ஸோ இன்னொரு மெத்தட் என்ன இருக்குது, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கோடை நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் வந்துட்டு 30. ஸோ அந்த நம்பர் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ இந்த அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சேம் அதே மாதிரி ஒரு வேரியபிள் ஒன்று கொடுத்துட்டு அந்த வேரியபிளை நான் வந்து லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே நம்பர்ஸ் தான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். 20, 30, 40, 25 and 10 கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நியூ லிஸ்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு என்ன தந்திருக்கேன் அப்படின்னா செட் ஆஃப் வேல் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். அதாவது நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். ஸோ செட்னுங்கிறது ஒரு மெத்தடு. ஸோ அந்த மெத்தடில் நம்ம வந்து இந்த இடத்துல என்ன பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த வேல்யூங்கிற இந்த வேரியபிளை நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல இந்த செட் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் நடக்கும் அப்படின்னா வேலில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ 40, 25 அதுக்கப்புறமேட்டு 10. ஸோ இதுதான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம செட் ஆப்ரேஷனில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா சப்போஸ் ரிப்பீட்டட் நம்பர்ஸ் இருந்தது அப்படின்னா அதை வந்துட்டு எலிமினேட் பண்ணிவிட்டு யூனிக்காக இருக்கக்கூடிய நம்பர்ஸை மட்டும்தான் வச்சுக்கும். ஸோ இந்த இடத்துல ரிப்பீட்டட் நம்பர்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் இந்த இடத்துல இருக்கிறது நம்மளுக்கு வந்து அப்படியே தான் வரும். ஸோ 40 அதுக்கப்புறம் 25 அதுக்கப்புறமேட்டு 10. ஸோ செட்னுங்கிறது எந்த மாதிரி இடத்துல நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ சப்போஸ் நம்மளோட
லிஸ்ட் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 20 30 30 60. ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம செட் பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு எலமெண்ட் ஒரு வாட்டி தான் எடுத்துக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு 10 இருக்குது அப்படின்னா ஒரு வாட்டி தான் 10 போடும். ஸோ செகண்ட் டைம் 10 இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எலிமினேட் பண்ணிடும். ஸோ செகண்ட் நம்பர் வந்துட்டு 20. ஸோ 20 வேறு எங்கேயாவது இருந்தது அப்படின்னா அதையும் எலிமினேட் பண்ணிடும். அதுக்கப்புறம் 30 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 வாட்டி இருக்குது. ஸோ அதனால் ஒரு வாட்டி எலிமினேட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி தான் வச்சுக்கும். ஸோ ரிமைனிங் இருக்கிற 60 வந்துட்டு ஒரு வாட்டி தான் இருக்குது. ஸோ இந்த ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான், ஒரே ஒரு வாட்டி தான் இந்த நம்பர் லிஸ்ட்டில் வச்சுக்கும். ஸோ செட்னுங்கிற மெத்தட் நம்மளுக்கு இந்த லிஸ்ட்டில் எந்த மாதிரி இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னா, ஸோ ஒரு நம்பர் வந்துட்டு மோர் தென் 1 டைம்ஸ் வந்திருந்தது அப்படின்னா அந்த நம்பரை ஒரே ஒரு வாட்டி தான் அந்த நம்பரை வந்து கன்சிடர் பண்ணும். ஸோ அதுக்காக தான் நம்மளுக்கு இந்த செட் மெத்தட் வந்து யூஸ் ஆகும். செட்னுங்கிற மெத்தடோட யூனிக் ப்ராப்பர்ட்டி அதுதான் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ செட்டில் நம்மளால் ஒரே நம்பரை நம்மளால் மல்டிபிள் டைம்ஸ் தர முடியாது. ஒரு எலமெண்ட் அதால் 1 டைம் தான் ப்ரெசென்ட் ஆக முடியும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு செட் கான்செப்டில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நம்ம முன்னாடி போட்டிருக்க தியரிட்டிக்கல் வீடியோஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இப்போ இந்த இடத்துல செட்டில் நம்மளுக்கு அந்த ஆப்ரேஷன் தான் நடந்திருக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம லைவாக எக்ஸிக்யூட் கூட பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன தரேன் அப்படின்னா, இப்போ நியூ லிஸ்ட்டில் என்ன இருக்குங்கிறத நான் வந்துட்டு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நியூ லிஸ்ட்னு கொடுத்துட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், ஸோ எல்லா எலமெண்ட்டுமே நம்மளுக்கு வந்து ஒரு வாட்டி தான் நம்மளுக்கு இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு இந்த இடத்துலையும் அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போது இதே இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்னொரு 10 இன்னொரு 20 இன்னொரு 30 கொடுத்துட்டு நான் வந்து இப்போ என்னோடய கோடை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 10ங்கிற நம்பர், அதுக்கப்புறம் 20ங்கிற நம்பர், அப்புறம் 30ங்கிற நம்பர் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், என்னோடய செட் வந்துட்டு அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ரிப்பீட்டட் நம்பர்ஸை அதை வந்து எப்போயுமே ஸ்டோர் பண்ணாது. 13ங்கிற நம்பர் வந்து 2 வாட்டி இருந்தாலுமே அதோட என்ட்ரி வந்து இந்த இடத்துல ஒரு வாட்டி தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு வேலைக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த செட்ங்கிற மெத்தடை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த செட் எதுக்காக யூஸ் பண்ணுறோங்கிறது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நான் போட்டேன். ஸோ அதனால தான் இது திரும்ப நான் கமெண்ட் பண்ணிட்டேன் அந்த லைனை. ஸோ இப்போது நெக்ஸ்ட் லைனில் என்ன ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ தேர்ட் லைனில் நம்ம என்ன கோடு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல நியூ லிஸ்ட் டாட் ரிமூவ் மேக்ஸ் ஆஃப் நியூ லிஸ்ட் அப்படின்ட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஒரு மெத்தட் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நியூ லிஸ்ட்ங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ சார்ட் ஆனதுக்கப்புறமேட்டு நம்மக்கிட்ட ஒரு லிஸ்ட் வந்து கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ இந்த லிஸ்ட்டு தான் நான் வந்துட்டு நியூ லிஸ்ட் அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இந்த நியூ லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வேல்யூவை இந்த இடத்துல கண்டுபிடிக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வேல்யூ எது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ 40 தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ இப்போ இந்த 40ங்கிறத என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ரிமூவ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இந்த 40ங்கிற நம்பரை நம்மளுக்கு வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட ரிமைனிங் என்னென்ன இருக்குது அப்படின்னா 20 30 25 10. ஸோ இந்த நம்பர்ஸ் மட்டும் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ இந்த லைனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பிரிண்ட் மேக்ஸ் ஆஃப் நியூ லிஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இது வந்துட்டு இதுதான் நம்மளோட நியூ லிஸ்ட்டு. இந்த நியூ லிஸ்ட்டில் எது மேக்ஸிமமாக இருக்கோ அந்த நம்பரை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல மேக்ஸிமம் நம்பர் பார்த்தீங்கன்னா 30 தானே. ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல 30ங்கிற நம்பர் வந்து அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுற கான்செப்ட் வந்துட்டு ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ செகண்ட் மேக்ஸிமம் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கோடில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் நம்பரை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ 40ங்கிற நம்பரை பார்த்த உடனே இதை வந்துட்டு ரிமூவ் பண்ண சொல்லிடுறாங்க. ஸோ ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்மக்கிட்ட லிஸ்ட்டில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த 4 நம்பர் தான் இருக்கும். ஸோ இந்த 4 நம்பர் கிடைச்சதுக்கு அப்புறமேட்டு இப்போ இதில் எது வந்துட்டு மேக்ஸிமமாக இருக்குன்னு பார்க்க சொல்கிறாங்க. ஸோ ஒரு எலிமெண்ட் நம்ம ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக செகண்ட் மேக்ஸிமமாக தானே இருக்கும். ஸோ அந்த கான்செப்டை தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணி இந்த கோட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த கோட் யூஸ் பண்ணி கூட நாம் வந்துட்டு ஒரு லிஸ்ட்டில் இருந்து செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பரை கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ இந்த கோடை நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே நம்ம வந்துட்டு லிஸ்ட்டை வந்து ப்ரீடிஃபைண்டாக நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ லைக் எப்படி கொடுத்துருந்தோம் அப்படின்னா, 3 நம்பர் அப்படின்னா அந்த 3 நம்பரை நம்ம வந்துட்டு முன்னாடியே கொடுத்துருவோம். ஸோ கொடுத்துட்டு இதுலேருந்து லார்ஜஸ்ட் நம்பரை கண்டுபிடி அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இந்த கோடில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம லிஸ்ட்டில் எத்தனை லார்ஜஸ்ட் நம்பர் இருக்குனுங்கிறத நம்மளோட கோட் அவுட்புட் மூலமாக தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஸோ அதுதான் ஃபஸ்ட் லைனில் கேட்குது, லிஸ்ட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குது. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் வந்து 5ன்னு கொடுக்குறேன். ஸோ அதில் எலமெண்ட் என்னென்ன அப்படின்னு நம்ம வந்து என்டர் பண்ண சொல்லுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் 25ங்கிற நம்பர் தரேன், அதுக்கப்புறம் 65, அதுக்கப்புறம் 10, அதுக்கப்புறம் 56, அதுக்கப்புறமேட்டு 98. ஸோ இப்போ லாஸ்ட்டில் கோட் ரன் ஆனதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட் வந்து வந்திருக்கு. அந்த அவுட்புட் என்ன வந்திருக்கு அப்படின்னா, செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் என்னவோ அதுதான் நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் என்னென்ன நம்பர்ஸ் நான் வந்து இன்புட்டாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு 25, அதுக்கப்புறமேட்டு 65,
அதுக்கப்புறம் 10, அதுக்கப்புறம் 56, அதுக்கப்புறம் 98 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதுலேருந்து செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 65. அந்த 65 தான் எனக்கு வந்து இந்த இடத்துல அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த கோட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு எம்டி லிஸ்ட்டை நான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு வேரியபிள் கொடுத்துட்டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணி நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா எத்தனை நம்பர்ஸ் வந்துட்டு நீங்கள் லிஸ்ட்டில் என்ட்ரு பண்ணணும் அப்படின்ட்டு யூசர்கிட்டேருந்து கேட்குறேன். ஸோ அவுட்புட் ஸ்க்ரீன்லேருந்து யூசர்கிட்டேருந்து வேல்யூ வாங்குறதுக்கு தான் இந்த இன்புட் ஆஃப் மெத்தட் யூஸ் ஆகும். ஸோ அது டிஃபால்ட் டைப் வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்கும். இன்ட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த இன்புட் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபார் லூப் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரேஞ்சில் 1, நம் லிஸ்ட் +1. ஸோ எத்தனை நம்பர்ஸ் நாம் இங்கே வாங்கியிருப்போமோ அது வந்து +1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். பிகாஸ் அத்தனை டைம்ஸ் நம்மக்கிட்ட கேட்கணும் இல்லையா. நான் வந்து 5 கொடுத்துருக்கேன் அப்படின்னா 5 டைம்ஸ் வந்துட்டு என்ட்ரு த எலமெண்ட் வரணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த லைன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஃபார் லூப்பில் ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா ஸோ ப்ளீஸ் நம்ம முன்னாடி போட்டிருக்க வீடியோஸ் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். அதில் நம்ம டீட்டெயிலில் நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா element is equals to int of input of enter the element அப்படின்னு நம்மக்கிட்ட வந்து கேட்கும். ஸோ நம்ம இந்த 5 என்டர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்மக்கிட்ட வந்துட்டு ஃபஸ்ட் எலிமெண்ட் என்னங்கிறத கேட்கும். நம்ம வந்து 25ங்கிறத என்டர் பண்ணுவோம். என்டர் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா லிஸ்ட் அண்டர்ஸ்கோர் வேல்ங்கிற இந்த வேரியபிள் டாட் அப்பெண்ட் எலமெண்ட் அப்படின்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த 25 நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து எலமெண்ட்டில் தான் நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ எலமெண்ட்டில் தான் நம்மளுக்கு வந்து 25ன்னு ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல டாட் அப்பெண்ட் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டில் ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு தான் இந்த அப்பெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த அப்பெண்ட் மெத்தட் பற்றி நம்மளோட லிஸ்ட் மெத்தட்ஸ்னு ஒரு தியரிட்டிக்கல் வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அதை ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி எம்டி லிஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல அப்பெண்ட் எலமெண்ட் நம்ம தரும்போது இந்த லிஸ்ட்டில் இந்த எலமெண்ட் போய் ஆட் ஆகும். ஸோ என்ன ஃபஸ்ட் எலமெண்ட் இருக்குது அப்படின்னா 25 இருக்குது. ஸோ 25 வந்து நம்மளுக்கு வந்து ஆட் ஆகும். ஸோ இப்போ நம்மளோட லிஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட் ஐட்ரேஷனுக்கு அப்புறம். ஸோ திரும்ப என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லூப் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ ஐ வந்துட்டு திரும்ப அடுத்த நம்பருக்கு போகும். ஸோ அடுத்த நம்பருக்கு போகும்போது ஸோ இந்த இடத்துல ரேஞ்சில் 1, நம் லிஸ்ட் +1ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அப்போ 1, 6ன்னு இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து 5 நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கலெக்ட் பண்ணும். ஸோ திரும்ப வந்து செகண்ட் நம்பர் நம்மக்கிட்ட கேட்கும். செகண்ட் நம்பர் கேட்கும்போது அதே மாதிரி நம்ம 65 அப்படின்னு தருவோம். ஸோ 65 தரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா 25, 65 அப்படின்னு லிஸ்ட்டு வந்து இந்த மாதிரி அப்டேட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு வாட்டி அப்டேட் ஆகிட்டு நம்மளுக்கு லாஸ்ட்டில் நம்ம 5th எலமெண்ட் என்ட்ரு பண்ணும்போது நம்மளோட ஃபைனல் லிஸ்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஃபார் லூப்பில் நடக்குது. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஃபார் லூப்பை விட்டு இது வந்து வெளியில் வந்துடும். வெளியில் வந்ததுக்கப்புறமேட்டு இந்த லைனை போய் பார்க்கும் லிஸ்ட் அண்டர்ஸ்கோர் வேல் டாட் சார்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை சார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அசனிங் ஆர்டரில் நம்மளுக்கு வந்துட்டு டிஃபால்ட்டாக சார்ட் ஆகும். ஸோ அசனிங் ஆர்டரில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் போகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த 10ங்கிற நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் 25ங்கிற நம்பர் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு 56ங்கிற நம்பர் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு 65ங்கிற நம்பர் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு 98ங்கிற நம்பர் இருக்கும். ஸோ இதுதான் சார்ட் ஆனதுக்கப்புறம் இருக்கிறது. ஸோ இப்போ சார்ட் ஆனதுக்கப்புறமேட்டு -2ல் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்துட்டு நீ எடுத்து செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம வந்து இந்த பிரிண்ட் லைனில் சொல்லியிருக்கோம். அதனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல 65 அவுட்புட் வந்திருக்கு. உங்களுக்கே நல்லாவே தெரியும் இது வந்து -1, இது வந்து -2. ஸோ -2ங்கிறதுனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த கோட்ஸ் மூலமாக எப்படி நம்ம செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் வந்துட்டு ஒரு லிஸ்ட்லேருந்து கண்டுபிடிக்கிறது நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ஒரு கோடிங் மெத்தடுக்கும் இன்னொரு கோடிங் மெத்தடுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறது ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோட்ஸ் எல்லாமே நான் கிட்டப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பை.